வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கம்மா டேரெக்டாக இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ரீசெண்டாக அந்த புஷ்பா 2 அந்த இஷ்யூ ரிலேட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளில வந்து வெளியே வந்துட்டார். ஸோ டியூரிங் த அரெஸ்ட் பண்ணியிருந்தப்போ வந்து அவங்க அங்கிள் சிரஞ்சீவியும் நாகபாபுவும் வந்து அவர் மீட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின நியூஸ் தான் வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்க அந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சிரஞ்சீவி ஹூ இஸ் த அங்கிள் ஆஃப் அல்லு அர்ஜுன் மெட் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஹிஸ் சாலிடாரிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்களுடைய சப்போர்ட் காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த டைமில் போய் இங்கே நின்று ஆதரவு தராங்க அல்லு அர்ஜுனுக்கு. ஸோ அந்த வேர்டுக்கான மீனிங் தான் சாலிடாரிட்டி. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவு தருதல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆஃப் ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் ஃபார் அனதர் பிகாஸ் தேர் அக்ரி வித் தேர் எய்ம்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் சப்போர்ட் தான், அவங்க முழுசாக விவரம் போட்டுருக்காங்க. நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை, ஜஸ்ட் சிம்பிள் ஷார்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஆதரவு. அவங்க கூட போய் நின்று அவங்களோட சப்போர்ட்டாக பேசுகிறது தான் அந்த ஆதரவு. இந்த கேஸ் தான் வந்து ஆக்சுவலாக போலீஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 105 பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். ஸோ இங்கே வேர்டு பார்த்தீங்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா 105, அதில் அந்த என்ன டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைட்னா ஒன்றும் இல்லை. இதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜஸ்ட் சட்டம், வந்து இதோட வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து இந்த வழக்கு இருக்குது. இந்த 105 இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைடு. கல்பபிள் அப்படின்னா ஒரு குற்றத்துக்காகன்னு வச்சுக்கலாம், அதோட அப்ஜெக்டிவ் குற்றத்துக்காக. ஹோமிசைட்னா மனித படுகொலைன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுத்துக்கான மீனிங் வந்து குற்றத்துக்கான மனித படுகொலை ரெண்டும் சேர்த்துக்கான அந்த ஆக்டோட நேம் தான் கல்பபிள் ஹோமிசைடு. ஸோ இந்த லா பார்த்தீங்கன்னா இங்கே இன் சம் ஜுடிக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ஸ்காட்லாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தியா. ஸோ இந்த 3 கண்ட்ரியில் வந்து இந்த லா வந்து இந்த லா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மீனிங் பார்த்தீங்கன்னா an unlawful act that results in a person's death. சட்டத்துக்கு விரோதமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருடைய இறப்பு. ஆனால் அந்த இறப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொலையாக கிடையாது, கொலையாக இல்லாமல் ஒரு இறப்பு நடக்குது. பட் அந்த இறப்புக்கு வந்து நம்ம அதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கும், நம்மளுடைய பங்களிப்பும் அதில் இருக்குன்றது தான் மீனிங். ஸோ அதுதான் இது. ஸோ இந்த நியூஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஹைதராபாத் தியேட்டரில் ஒரு ஸ்டாம்ப் பேட் நடந்துச்சு. ஸ்டாம்ப் பேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு மக்களுடைய கூட்டம். ஸோ அந்த கூட்டத்தில் யாரையும் கொலைலாம் பண்ணலை, அந்த கூட்டத்தினால வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க வந்து இறந்தாங்க. ஸோ அதுதான் அந்த மீனிங்கு. அதுக்காக தான் அந்த லா போட்டிருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்தினால யாரும் கொலை பண்ணலை, பட் அந்த கூட்டத்தினால வந்து ரொம்ப மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 வேர்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா சாலிடாரிட்டி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நம்ம ஆதரவு சப்போர்ட் பண்ணுறது. செகண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைடு. இது வந்து ஒரு லா. ஆக்சுவலாக அந்த லா வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்தியாவில் இருக்குது. ஸோ இது ஒரு கொலையாக இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால் ஒருத்தர் இறந்துருக்காங்க, அதில் நம்ம இன்வால்வாக இருக்கும், அதுவும் அதனால ஒரு கேஸ் போடுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டுமாரோ மீட் பண்ணலாம்.